அதனால் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் சமன் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் துணை பொருள் எந்த லேகியம் சாப்பிடணும், எந்த வேற சாப்பிடணும், எந்த பூவை சாப்பிடணும். அப்போ தண்ணீரை கரெக்டான ஒரு சூப்பரான தண்ணி, டிஸ்டில் வாட்டர்லாம் கிடையாது. சாதாரண தண்ணி மண்மனையில் குடிச்சா அது ஒரு மருந்து சார். அது உங்களுடைய பித்தத்தை குறைக்கும், வாதத்தை குறைக்கும், கபத்தை ஏற்படுத்தாது. கபம் இருந்தால் பானை நீர் உங்கள் கபத்தை கரைச்சி வெளியே கொண்டு வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மண்பானை தண்ணி குடித்தேன் சளியாக வெளியே வருது. உள்ளுக்க சளி கட்டியாக இருக்கிறத கரைச்சி வெளியே தள்ளுது. நம்ம என்ன பண்ணுறோம், சளி வெளியே வந்து ஐயோ சளி பிடிச்சிச்சு அப்படின்னு மண்பானை தண்ணி நிறுத்தி சுடுதண்ணி குடிக்கிறீங்க. சுடுதண்ணி குடிச்சு நீங்கள் ஆரோக்கியமாயிட்டீங்களா? வெந்நீரில் குளிச்சு ஆரோக்கியமாயிட்டீங்களா? ஆரோக்கியமே அடையலை. நீங்கள் செய்யக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு காப்பாற்றலை. ஆனால் இயற்கையான விஷயங்கள் எல்லாமே உங்களை காப்பாற்றும். உங்கள் குழந்தைகளை காப்பாற்றும், உங்கள் பரம்பரையை காப்பாற்றும், உங்களை சார்ந்தவங்களை காப்பாற்றும். அப்போ நீங்களே மருந்து, நீங்களே மருத்துவர். ஆனால் சித்த வைத்தியத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பண்டைய கால தமிழர்கள் என்ன செஞ்சாங்களோ, பழைய விஷயங்கள் எதுவோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா சித்த வைத்தியத்தில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு தகுதி, திறன், உங்களுக்கு சந்திக்கிற குருக்கள் அதை பொறுத்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டே போகலாம். ஆனால் அந்த பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை நீங்கள் எல்லாருமே செய்யலாம், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கலாம். சரியா? அதில் சித்த வைத்தியம் என்பது நம்மளோட வாழ்க்கையோட கலந்து ஒன்றிய ஒரு உறவு. அந்த உறவை வளர்த்துக்கிட்டே போங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மேலும் விரிவான தகவல்களை எப்பயுமே சேகரிச்சுக்கிட்டே இருங்க. வாதத்தை எப்படி குறைக்கலாம், உணவு மூலமாக, உடற்பயிற்சி மூலமாக எப்படி குறைக்கலாம், பித்தத்தை உடற்பயிற்சியில் எப்படி குறைக்கலாம், எப்படி நோயை குறைக்கலாம், எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம், கபத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன சாப்பிடலாம், தூதுவளை எப்படி சாப்பிடலாம், கண்டங்கத்திரி எப்படி சாப்பிடலாம், திப்பிலி எப்படி சாப்பிடலாம், சித்திரத்தை எப்படி சாப்பிடலாம், எப்படி கஷாயம் வைக்கலாம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும். டாக்டர்கிட்டே போவேனாங்க, பணம் செலவாகாது.